السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واحفظ لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. கிரகத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் நாம் ஒவ்வொரு தினமும் அல்லாஹ்வினுடைய இன்னும் அவனுடைய தூதுவருடைய அவர்கள் சொல்லிக்காட்டிய அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த நிலையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எளியவர்களின் மீது இரக்கம் காட்டுதல். அன்பானவர்களே, இரக்கம், கருணை, அன்பு என்று கூறினாலே நம் முதலில் ஞாபகம் வருவது யாரை என்று பார்த்தால், முதலில் யாரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று பார்த்தால், இரு உலகத்தினுடைய அரசன், முஃமின்களை இரக்கம் கொள்பவன், ஏன் காவிர்களின் மீதும் இந்த உலகத்தில் இரக்கமுள்ளவனாக இருக்கக்கூடிய, அவ்வாறு நான் இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த படைத்தரப்பாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தான் நமக்கு முதலில் ஞாபகம் வருகிறான். காரணம், அல்லாஹ் எதற்கு இரக்கமானவன், எப்படி அன்பானவன், எவ்வாறு கருணை உள்ளவன் என்று பார்த்தால், உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1 கோடி கூட அல்ல, அதற்கும் மேல் அல்லாஹ் தஆலா படைத்து கொண்டே இருக்கின்றான். அத்துணை படைப்பும் நல்ல படைப்பு தான். இருந்தாலும் ஷைத்தான் என்ற ஒரு லானத்துவாதி, சபிக்க ஆளானவன், அவன் என்ன செய்து விட்டான்? மனிதனை வழிகெடுத்து விட்டான். வழிகெடுக்கப்பட்ட மனிதனமோ அல்லாஹ்வை ஒரு கால் திரும்பி, யா அல்லாஹ், நான் பாவம் செய்துவிட்டேன் என்று ஒரு கால் திரும்பினால் அந்த ஆத்மா பாவ மன்னிப்பு கேட்கப்பட்டு இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறார். மன்னிப்பு என்ற அந்த விஷயத்தை ரப்புல் ஆலமீன் எவ்வாறு தருகிறான்? தன்னுடைய கருணையின் மூலமாக, தான் அடியானின் மீது வைத்துள்ள அன்பின் காரணத்தினால் மனிதர்கள் என்ன செய்து விடுகிறான்? மன்னித்து விடுகிறான். 1 பாவம் 2 பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ பாவங்கள் மனிதன் உலகிலே வாழ்கிற காலம் முழுவதும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். அவ்வளவு பாவத்தையும் தன்னுடைய கருணையின் மூலமாக, அன்பின் மூலமாக மன்னித்து விடுகிறார். அன்பானவர்களே, இவ்வளவு மிகுந்த கருணை உள்ளவர் அல்லாஹ் தஆலா. கிட்டத்தட்ட பெரியோர்கள் சொல்லுமையில் கூட நபி அவர்களுடைய கூற்றிற்கு ஏற்ப அல்லாஹ் எந்த அளவிற்கு மனிதனின் மீது கருணை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 70 தாயினுடைய பாசத்தை, கருணையை ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானின் மீது காட்டுகின்றான் என்ற அளவிற்கு கூறப்படுகிறது. அப்ப இரக்கம், கருணை என்ற கயிற்றை, ஒரு பாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியாரின் மீது எந்த அளவிற்கு காட்டியிருக்கின்றான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்ந்த காலங்களிலே எத்தனையோ முறைகள் தடுக்கியிருக்கிறார்கள். காவிர்களின் மூலமாக, முஷ்ரிக்கீன்களின் மூலமாக, யகூதிகளின் மூலமாக, நஸரானிகளின் மூலமாக எவ்வளவோ தாக்குதல். அத்துணை தாக்குதலுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய தூதுவர் பாசம், கருணை என்ற இலக்க கயிற்றை அல்லாஹ் தஆலாவுடைய தூதுவர் காட்டினார்கள். அவர்கள் ஒரு ஆள் நினைத்திருந்தால் தண்டித்திருக்கலாம். ஆனால் ஹதீசுகளிலே நாம் விரட்டி படிக்கும் பொழுது எத்தனையோ சம்பவங்களிலே நபியவர்கள் மன்னித்தார்கள், மறுத்தார்கள் என்று தான் வருகின்றன. அந்த மன்னித்தலின் மூலமாக
அவர்கள் காட்டிய அந்த கருணையின் மூலமாக இஸ்லாமிய போர் வாடை ஏந்திடக்கூடிய தகுதியினை அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய கருணையினுடைய பாசத்திற்கும் கிடைத்தது. அன்பானவர்களை, அடுத்தபடியாக தாய் தந்தையர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மத்தி, இரக்கம் என்னும் பணிவு என்னும் இரக்கத்தை அவ்விருவர்களின் மீதும் நீர் காட்டுகிறார்கள். தாய் தந்தையர்கள் என்று சொன்னாலே உலகத்திலே எந்த ஒரு மதிப்பிலும் அடங்காத ஒரு பொருள். எந்த மதிப்பு தான் கொடுத்தாலும் அவங்களுக்கு விலை பேசி விடவே முடியாது. அவ்வளவு பொக்கிஷமான பெற்றோர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இரக்கம் என்ற விஷயத்தின் மூலமாக, பாசம் பணிவு என்ற விஷயத்தின் மூலமாக அவர்களை என்ன செய்ய சொல்லுகின்றார்? பணிவு காட்ட சொல்லுகின்றார். அவர்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட பெண் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் நன்மீது கொடுக்கின்ற காட்டுகின்ற இரக்கம் பாசம் நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா? தாயினுடைய பாசத்தினுடைய அளவு நமக்கு தெரியுமா? அல்லாஹ் அக்பர் சொன்னால் பத்தாது. அந்த அளவிற்கு தாயினுடைய பாசம், தந்தையினுடைய இரக்கம் கருணை பாசம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. காரணம், அவ்வளவு மேலோங்கிய பாசம். தன் மகனுக்கு எல்லாமே நல்லதாக இருக்க வேண்டும், தன்னுடைய மகன் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கருணை மாத்திரம் காட்டக்கூடிய தாய் தந்தையர்கள் இந்த உலகில் இருக்கும் காலமெல்லாம் எந்த மகனும் கெடமாட்டான். அன்பானவர்களே, ஆனால் நம்முடைய தாயின் மீது, நாம் நம்முடைய தந்தையின் மீது காட்டுகின்ற இரக்கம் எவ்வாறு இருக்கின்றது? இன்று எத்தனையோ ஊர்களிலே முதியோர்கள் இல்லம் என்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு மோசமானவர்களாக, கருணை அல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாசத்தை விட்டோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பானாக. மேலும் அல்லாஹ் அவனுடைய தூதுவர் நம்மின் மீது காட்டியிருக்கின்ற இரக்கத்தை போன்று நாமும் நம்முடைய பெற்றோர்களின் மீது காட்டக்கூடிய தௌஃபீக்கினை என்றென்றும் நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. மேலும் நமக்கு எவ்வளவோ சிறுமத்துகள் செய்த பெற்றோர்களை நாம் மறையும் அளவு அல்லாஹ் தஆலா நமக்கு வயதை கொடுத்து அவர்களுக்கு நாம் எல்லாம் சிறுமத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை, பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஈருலகத்தினுடைய இரட்சகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக. அனைவர்களின் மீதும் இரக்கம் காட்டுவோம். அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான நன்மையும் பெற்று சொர்க்கத்தை திருப்பொருத்தத்துடன் செல்லக்கூடிய தௌஃபீக்கினை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக இதனை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி